ஸோ கிளம்பிட்டோம். டே 5 கிளம்பிட்டோம். ஏதோ ஒரு இன்ஃபினிட்டி டேம்னு பார்க்க போயின்னு இருக்கோம். பேர் வந்து சரியாக தெரில. என்ன மச்சான் பேர்? சலேலோமா டேம். உண்மையாடா? சலேலோமா டேம். சரி எட்ரா, வெயிட் பண்ணுகிறான். பார்த்தியா? ஐயா எங்க? ஏய் இங்கெல்லாம் பாரு. சரி போலாமா? அவ்வளோதானா? கீழே எவ்வளோ வந்துச்சு? எவ்வளோ கேட்ச்சு? மூணு. பூரா கேஷு மரங்க இங்கெல்லாம். சரி வரப்போ அப்படியே பார்த்தோம், பழத்தை பிரிச்சுட்டு வந்தோம். அப்படியே சாப்பிட்றதா? பிடிச்சிட்டு கழுவி சாப்பிடு. இது சாப்பிடணுமா? இதுவா? இதுதான் முந்திரி. அது முந்திரி. இது முந்திரி. இது முந்திரி பழம். தான் மச்சான். இதுவா? ஸ்டிக்கியாக இருக்குது வெளியே. அதுக்கு தான் வாஷ் பண்ணணும். மச்சான் கொஞ்சம் ஊற்று தண்ணி. அப்படியே இப்படியே ஊற்றி பின்னாடி அடிக்கிறேன் பாரு. கொடுறா, கழுவியே கொடுக்குறேன். கையை எங்கேயோ வச்சுன்னு ஊற்றுன்னுக்குறான். ஏய் சுஜித் குத்து ஆரம்பிங்கடா. ஏதாவது அப்புறம் சாப்பிட்டு ஏதாவது ஆகப்போகுது. ஏன் 3 பேருக்கு 4 பேருக்கு 3 கொண்டு வந்துருக்கு? தாங்க இருந்துச்சு இங்க முன்னாடி. இருடா, இன்னும் திரும்பி எப்போ வர போறோம் இங்க? போ மச்சான், இரு நானும் வரேன். மாங்காய் மாதிரி இருக்குது. மாங்காய் மாதிரி இருக்குதா? நல்லா இருக்குதா நல்லா இல்லையா? வந்தா விட்டு விட்டு ஓடுனீங்க அவ்வளோதான். அப்புறம் இரு அவனே போட்டுப்பா. மச்சான் ஏன் கசக்குது ஒரு மாதிரி? ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அது இன்னும் மேலே இருக்குது. எல்லோ கலர் இன்னும் பழுக்கல. அதையும் சாப்பிட்டே நீ? எதா அது? இப்படி இது போட்டுடு. தூக்கி போடாத. போய் யாரு? நான் பிடிச்சினுக்கிறேன் உன்னை கேமரா. இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது. டேய் கழுவே இல்லைடாலும். அது மச்சான் முந்திரியே கொடுற கசப்பு. அது இன்னும் பழுக்கவே இல்லை. போய் ஒன்று அறுத்துனாடா. சாப்பிட்டியா? மாங்காய் வலிக்குது. ஒரு ஜூஸ் வச்சா போச்சு பாரு. நம்ம சேர்த்து தான் பண்ண. அப்படியே வெட்டணுமா? வச்சு அது உள்ள முந்திரி இருக்கும். எது இதுக்குள்ளையா? அந்த மேலே கொட்டை இருந்துச்சு. கேஷு எல்லாம் ஜூஸும் அப்படியே விட்டான் பாரு கீழே. மச்சான் முழு பழத்தை வயலில் போட்டுருந்தேன். உள்ள கொட்டை எடுத்துனோட அப்படியே முழு பழம் உள்ள போட்டு மெல்றா. ஒரு மாதிரி இருக்கு. புதுசு, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஒரு மாதிரி இருக்கு. மார்க்கெட் விளைக்கிறாங்க. சாப்பிட்டதில்ல. பச்சை கலர் தெரியுங்க. பச்சை வேணாம். முன்னாடி இருக்குது பார். என் ஹைட்டுக்கு பத்தலை. போதுமா? வேணுமா அவனுக்கு? கேளு. போதும். மச்சான் நவீன் வேணுமா? வேணுமா? அத்துக்கு இன்னும் ரெட்டாக இருந்தாரு. கழுவிக்கு மேலே தொட்டா வந்துடுது. போதும். டேக் இட். இப்படி அப்படியே ஒடிக்க கூடாதுடா.
ஸோ வந்துட்டு ஆல்மோஸ்ட்டு டேம் ரோட்டில் போயின்னு இருக்கோம். வந்த ரோடெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஏதோ வர்றப்போ ஏதோ போர்டு ஏதோ பார்த்தோம் 2000 years. வாவ், இங்கே நிற்க வைக்கணுமா? இங்கே நிற்க வைப்போம். நெகிழில் போடுவோம். செம்மையாக இருக்குது பார்க்க இந்த இடத்துலேருந்து. பயங்கர வேக்காடு, செம்ம அனல் அடிக்குது. போனோம் உள்ள ஏதோ 2000 years old குருடி மகாதேவ் டெம்பிள் அப்படின்னு ஏதோ கூட இருந்துச்சு வரப்போ போர்டு. அதுவும் போய் பார்ப்போம். ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டடுன்னு போட்டிருக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸு. என்னன்னு தெரில, ஆனால் தண்ணி ரொம்ப இல்லை. அவரே கூட சொல்லிட்டாரு அந்த அந்த தண்ணி இன்ஃபினிட்டி பூல் இல்லை அப்படின்னு. இப்போது வெறும் மழை காலத்தில் தான் தண்ணி ரொம்பினப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக போவோம். தண்ணி கம்மி தான் இருக்கிறது. காற்று பார்த்து எப்படி ஆணின்னு இருக்குது சீட்டுங்க. தம்பி உள்ள ஜென்ரேட்டர் இருக்குது. ஜென்ரேட்டரா? பின்ன காற்று தான். நம்மளுக்கு காற்று வர மாட்டேங்குது, அங்கே மட்டும் வருதா காற்று? நான் அங்கேயே சொன்னேன் வானான்னு. இந்த டைமில் வாட்டர் ஃபால்ஸும் எதுவும் ஃபால்ஸ் எல்லாம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. தண்ணி இல்லவே இல்லை, இவ்வளோ இருக்குது. ஆனால் பூரா ஃபுல்லாக இல்லை. இங்கே முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் லேண்டு போய் இன்னும் அந்தாண்ட தண்ணி இருக்குது, ஆனால் யூஸ் இல்லை. இங்கே சின்னதாக அந்த ஒரு ஆர்ச் மாதிரி தருது. அது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி லெவல் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி அதுலேருந்து போகும். ஸோ அதுதான் டிசைனு. ஆனால் தண்ணி இல்லை. இதுதான் தண்ணி லெவலு. அவ்வளோ தூரம் ரொம்பனா ஆட்டோமேட்டிக்காக அதுவே தண்ணி ஃப்ளோ ஆகும். அதுதான் இன்ஃபினிட்டி பூல் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. வெயில் இது இன்னொரு சைடு, இந்த சைடு. நாற்பது அடி தண்ணி இல்லையா அங்கே செக்யூரிட்டிஸை கேட்டிருந்துங்க. ஸோ வெதர் ரெய்னி டேஸில் வாங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. அப்போது என்னமோ அப்புறம் இந்த கேட்வேஸ் அங்கேயே பேர் போட்டிருக்காங்க, டக் பில் ஸ்பில் கேட்வே அப்படின்னு. நல்லா இருக்குது. இதே மாதிரி சிக்மங்களூரில் எங்கேயோ ஒன்று இருக்குது, பார்ப்போம். சிக்மங்களூர்லேயும் ஒன்று இருக்குதான். ஸோ அதுவும் எப்போயாவது முடிஞ்சப்போ பார்ப்போம். ஸோ அவ்வளோதான். இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு டெம்பிள் இருக்குது, பழைய கால டெம்பிள். அது ஒன்று சின்னதாக பார்த்துட்டு போக வேண்டியது தான். அவன் தான் 5 மணிக்கு சொன்னான். 5 மணிக்கு 5 மணிக்கு ஓப்பனா இல்லை எப்படி இருக்குடா. இந்த டெம்பிளை காணோம். இல்லை லாக் போடல, ஓப்பனில் தான் இருக்குது. எங்கே இருக்குது டெம்பிள்? கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. உள்ள
உள்ளே எங்கேயாவது இருக்கும் வாங்க. வரும். மூடிட்டு போடா, சாவியை கொடுத்துட்டு போடா. வரலையா யாரும்? நீடா பசங்க யாரும் வரல, சுஸ்தாக இருக்குதான். சரி, ப்ரொடெக்டட் மானுமெண்ட் எங்கப்பா. ठीक है ठीक है ठीक है. 12th செஞ்சுரியில் கதம்பா பீரியடில் கட்டினது அப்படின்றாங்க. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் அலௌட் இல்லை. இங்கே கேஷ்யூ மரங்கள்லாம் வேறு இருக்குது. பெருசாக ஒன்றும் இல்லை, சின்னது தான். ஆனால் பழைய காலத்து ஏதாச்சே 12th செஞ்சுரி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். மானுமெண்ட் ப்ரொடெக்ஷனில் வந்திருக்கு. யப்பா